வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். சூரியன் எஃப்எம் 3.5ல 11 மணி ஆகல. நான் உங்க ஆர்ஜே சுபா டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சியில பேச ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு டவுன் சிண்ட்ரோம் டே, அதாவது மார்ச் 21ஆம் தேதி டவுன் சிண்ட்ரோம் டே அப்படின்றதால இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பிரதீப் அவர்கள் பேச போறாரு. வணக்கம் டாக்டர், உங்களை பத்தி சொல்லுங்க. அண்ட் கூடவே இந்த டவுன் சிண்ட்ரோம் பத்தியும் சொல்லுங்க. சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பிரதீப் குமார், மரபணுவியல் மருத்துவர், கோயம்புத்தூர்ல இருந்து. டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, ஒரு மரபணுவியல் மாற்றம். நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுலயும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். 23 ஜோடிகளா அது அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த 23 ஜோடி குரோமோசோம்ஸ்குள்ள 23,000 ஜோடி சின்ன மரபணுக்கள், ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு. டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ல 21வது இடத்துல ஜோடிக்கு பதிலா 3 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் 21வது இடத்துல இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ள போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்ஸ்குள்ள இருக்குது. அதனாலதான் அந்த டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அவங்க உடம்புல நடக்குது. இததான் நாங்க டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ மார்ச் 21ஆம் தேதி டவுன் சிண்ட்ரோம் டே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா டாக்டர்? எதனால மார்ச் 21ஆம் தேதி இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம், அதை பத்தி சொல்ல முடியுமா? ஏன் இந்த மார்ச் 21 அப்படின்னா 21/3 நான் சொன்ன மாதிரி 21வது குரோமோசோம்ஸ்ல 21வது செட் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல 2 குரோமோசோம் பதிலா 3 இருக்கிறது. அதனாலதான் 21 மார்ச்ச நம்ம டவுன் சிண்ட்ரோம் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா இம்ப்ரூவ் யோர் சப்போர்ட் சிஸ்டம். சப்போர்ட் சிஸ்டம் அந்த சைல்டுக்கு என்ன? அம்மா அப்பா, அதாவது ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், சிப்ளிங்ஸ், கூட எங்களை மாதிரி ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர்ஸ், இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் டீம். அதுக்கு அடுத்த சப்போர்ட் சிஸ்டம் என்ன? நம்ம சொசைட்டி. நம்ம எல்லாருமே இந்த குழந்தைங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைங்களுக்குரிய கேரை கொடுத்தோம் அப்படின்னாவே இந்த குழந்தைங்க தன்னால இம்ப்ரூவ் ஆவாங்க. இந்த வருஷத்தோட தீம் அதுதான், இம்ப்ரூவ் யோர் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். ஓகே ஓகே. சோ அப்படி இருக்கும்போது இந்த டவுன் சிண்ட்ரோம் யாருக்கெல்லாம் வரலாம் டாக்டர், அதை பத்தி சொல்ல முடியுமா? டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம். இது இந்தியன் பாப்புலேஷன்ல நிறைய ஸ்டடீஸ்ல ஒரு 600 குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மெஜாரிட்டி 95% மேல ஒரு ஆக்சிடென்டலா, ஒரு கால்குலேஷன் எரர், கணக்கு பிழை, குரோமோசோம்ஸ் எல்லாம் சேர்ற நேரத்துல நடக்கக்கூடிய ஆக்சிடென்டல் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியா பாக்குறோம். ரிமைனிங் 5% வந்து ஃபெமிலியலா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய டவுன் சிண்ட்ரோம்ல இருக்காங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா நம்ம பாப்புலேஷன்ல யாருக்கு வேணாலும் டவுன் சிண்ட்ரோம் பாதிப்புடைய ஒரு குழந்தை பிறக்கலாம். ஓகே, கெட்டிங் தட். இப்போ ஒருத்தங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்றத எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்றது, அதை பத்தி சொல்ல முடியுமா? இப்போ குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் உடனடியா பீடியாட்ரிஷியன்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. பீடியாட்ரிஷியன்ஸ் பார்த்த உடனே அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும் குழந்தைக்கு வந்து அந்த டவுன் சிண்ட்ரோம்க்குரிய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இல்ல அது மிஸ் ஆயிடுச்சு, அந்த பீரியட்ல தெரியல, ரொம்ப சட்டிலா இருந்துச்சு அப்படின்னா குழந்தை வளர வளர சில சின்ன டீவியேஷன்ஸ் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கலாம். அதை வச்சு பெற்றோருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அல்லது அவங்க பீடியாட்ரிஷியன் போறப்ப அவங்களுக்கும் சில சந்தேகங்கள் வரலாம். எப்படியும் சில மாதங்களுக்குள்ள இது வந்து ஐடென்டிஃபை ஆயிடும், கண்டுபிடிச்சிட முடியும், பேரண்ட்ஸ்னாலையும் அல்லது பீடியாட்ரிஷியன்னாலையும். ஓகே, ஸோ அடுத்தபடி என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் டாக்டர், அதை பத்தி சொல்ல முடியுமா? இந்த குரோமோசோம்ஸ் எல்லா செல்லுக்குள்ளேயும் போய் செட்டில் ஆயிடுச்சு. நம்ம அந்த குரோமோசோம்ஸை வெளியில எடுக்கிறதுக்கு இப்ப வழி இல்லை. அதுக்குரிய ரிசர்ச்சஸ் நடந்துட்டு இருக்கு, கிறிஸ்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கலாம். ஆனா இப்ப நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு செல்லுலயும் ஒவ்வொரு உறுப்புலயும் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோம்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, அந்த ஸ்லோ டவுன் ஆகிறத நாம கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்கள நார்மலா செயல்பட வைக்கலாம். ஸோ பிரெயின்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டெவலப்மெண்டல் டிலே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். அதை பயிற்சிகள் மூலமா அந்த கேப்பை குறைச்சிக்கிட்டே வரலாம். கண்ணில் அவங்களுக்கு தூரப்பார்வை தெரியாம போகலாம், சில சமயங்களில் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். அதை நம்ம பார்த்து அதை ட்ரீட் பண்ணோம்னா போதும். தைராய்டு பிரச்சனைகள் 30% to 40% குழந்தைங்களுக்கு வரலாம். அதை ஏர்லியரா கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணோம்னாலும்
தைராய்டு பிரச்சனைகளை நம்ம தவிர்த்திடலாம். ஹார்ட்ல இஷ்யூஸ் இருக்கான்னு பார்ப்போம், குடல் அடைப்புகள் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம், அவங்க கை கால்கள் கொஞ்சம் லூஸா இருக்கும், அதனால ஏதாவது டிஸ்லோகேஷன்ஸ் ஏதாவது வருதாங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமையும் நம்ம ரெகுலரா செக் பண்ணி ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாவே போதும், இவங்களை நம்ம நினைக்கிற மாதிரி நல்லாவே கொண்டு வரலாம். ஓகே, தட்ஸ் ரியலி கிரேட். இப்போ டவுன் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்றப்போ என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணணும் டாக்டர்? அதை பத்தி ஒரு அவேர்னஸ் மக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, இவங்களுடைய பிஹேவியர் நம்மளுடைய நியூரோடிபிக்கல் சொல்லக்கூடிய 46 குரோமோசோம்ஸ் வச்சிருக்கிற நம்ம விட அவங்களுடைய டெவலப்மெண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஒரு 20 to 30% அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ்ல குறைவாங்க அப்படின்னு நம்ம இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 20 to 30% பிரிட்ஜ் பண்றது தான் நம்மளுடைய வேலை. ஒரு சைல்டு வித் டவுன் சிண்ட்ரோம் இருக்காங்க அப்படின்னா அவங்களை ஏர்லியரா பிக் பண்ணிட்டு, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்களுக்கு கேப்ஸ் இருக்கும், நடக்கிறதுல கொஞ்சம் டிலே இருக்கலாம், பேசுறதுல கொஞ்சம் டிலே இருக்கலாம், அவங்க ஸ்கூல்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம், இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படிங்கறதுனால ஏர்லியரா பிக் பண்ணி ஏர்லியரா அவங்களை ட்ரெயின் பண்ணி ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர்ஸ் சொல்றோம், ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்றோம், அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பியோ கொஞ்சம் பிசியோதெரப்பியோ கொடுத்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கேப்பை பிரிட்ஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாவே அவங்க ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபை லீட் பண்ண முடியும். ஓகே, கெட்டிங் தட். மார்ச் 21 டவுன் சிண்ட்ரோம் நாள். ஸோ அப்படி இருக்கும்போது டாக்டர், இப்போ மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க? ஸோ சில்ட்ரன் வித் டவுன் சிண்ட்ரோம் நான் சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் நிறைய இருக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்கள ஏர்லியரா பிடிச்சு அவங்களுக்கு தேவையான ஏர்லி இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நியூரோடிபிக்கல் 46 குரோமோசோம்ஸோட பிறந்த குழந்தைங்களுக்கும் இருக்கிற கேப்பை கண்டிப்பா நம்மளால பிரிட்ஜ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அவங்களாவே ஏத்துக்க வேண்டியது அவசியம். இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன், அவ்வளவுதான். வீட்டுல ஒருத்தருக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, நம்ம அவங்களாவே ஏத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு டீவியேஷன் இருக்கு, அவங்க நம்ம அப்படியே ஏத்துக்கணும். அடுத்ததா இந்த குழந்தைங்களுக்குரிய மெடிக்கல் இல்னஸஸ் எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணி அவங்கள ஹெல்தியா கொண்டு வரோம். பேரண்ட்ஸ் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்கள நியர் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க சொசைட்டிக்கு வந்துதான் ஆகணும். அந்த நேரத்துல நம்ம சொசைட்டி அவங்கள ரிசீவ் பண்றதுக்கும் அவங்களுக்குரிய ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்கள ஒரு இன்க்ளூசிவா வச்சுக்கிறதுக்கும் நம்ம சொசைட்டி தயாராக வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதுதான் நான் இப்போ சொசைட்டிக்கு வைக்கிற வேண்டுகோள். ஓகே, சூரியன் எஃப்எம் 3.5ல டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டு முடிக்க போறீங்க வித் மீ ஆர் ஜெயசுபா. இன்னைக்கு நம்ம ஹாட் சீட்ல யார் உட்கார்ந்திருந்தாங்கன்னா டாக்டர் பிரதீப் அவர்கள் உட்கார்ந்திருந்தாரு. டவுன் சிண்ட்ரோம் டே அப்படின்றதால, அதாவது மார்ச் 21 டவுன் சிண்ட்ரோம் டே அப்படின்னு நம்ம அனுசரிக்கிறோம். அப்படின்றப்போ அதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ சோ மச் டாக்டர். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா ரொம்ப பேஷன்ஸோட ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரொம்பவே நன்றி டாக்டர். ஒவ்வொரு வருஷமும் சூரியன் எஃப்எம் என்ன மார்ச் 21 டவுன் சிண்ட்ரோம் டேக்காக ஒரு டாக் கொடுக்க சொல்லி இன்வைட் பண்றாங்க. எங்களுடைய இந்த அவேர்னஸ் கிரியேஷன், இன்க்ளூசிவிட்டி ஆஃப் சில்ட்ரன் வித் டவுன் சிண்ட்ரோம், இந்த டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு 13 வருஷங்களாக சூரியன் எஃப்எம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூரியன் எஃப்எம்க்கு இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி. Thank you so much sir. Thank you so much. We are so glad. Thank you so much. And மக்களே எல்லாருக்கும் happy weekend. இதெல்லாம் சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்பிக்கிறேன். Bye.